வணக்கம். இன்னைக்கு 9 மே 2022. டைம் வந்து கரெக்டாக 9:15 ஆகுது. செகண்ட் கேண்டில் போயிட்டுருக்கு. செகண்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா இப்போதான் ரேஞ்ச் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ரோபோ எல்லாமே ஆன் பண்ணி வச்சுருக்கோம். இன்றைக்கி மார்க்கெட் எப்படி போகுதுன்றத பொறுமையாக பார்க்கலாம். செகண்ட் கேண்டில் முடிஞ்சு தேர்ட் கேண்டில் வந்துட்டுருக்கு. செல்லு வந்திருக்கு, புட் ஆப்ஷன் எடுத்திருக்கு. டெர்மினலில் பார்க்குறோம் 33,700 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கு. 33,700 புட் ஆப்ஷன் ரேட் பார்த்தீங்கன்னா 215 ரூபா இருக்குது. எம்டிஎம் வந்து ஒரு 126 ரூபா கிட்ட இருக்குது. ஓவரால் எம்டிஎம் 150 ரூபா கிட்ட இருக்குது. நியூட்ரலில் தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். டைம் பார்க்குறோம் கரெக்டாக 10:35 ஆகுது. இன்றைக்கி மார்க்கெட் மூமெண்ட் இல்லை. இன்றைக்கும் கொஞ்சம் ஸ்லோ மார்க்கெட் இருக்கும்னு நினைக்கிறேன். எம்டிஎம் பார்க்குறோம் சராசரியாக ஒரு 400 ரூபா கிட்ட ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. நல்லா கீழே இறங்கி திரும்ப மேலே போய் திரும்ப அப்படியே சைட் வேஸில் போகுது. ஸோ மார்க்கெட் அப்படியே விடுவோம். எல்லாமே நான் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ராஃபிட் வந்தால் ட்ரைலிங் ஆகிற மாதிரி ஒரு 3000 ரூபா ரேஞ்சில் வெயிட் பண்ணி பார்ப்போம். மார்க்கெட் பார்த்தோன்னா நல்ல ஒரு பை கொடுத்து மேலே வந்துட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் இன்றைக்கி நான் அப்படியே விட்டுட்டேன். மோஸ்ட் ஆஃப் த லாஸஸ் எல்லாம் ரிகவர் ஆகிட்டு இப்போதைக்கு வெறும் 1700 ரூபா மட்டும்தான் எம்டிஎம் வந்து மைனஸில் இருக்குது. கால் சைடு பார்த்தீங்கன்னா நல்ல ரிகவரி கொடுத்துருக்கு. நல்லா ஏன்னா மேலே போயிட்டுருக்கு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எம்டிஎம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு 4000 ரூபா கிட்ட எம்டிஎம் மைனஸில் இருக்குது. அதாவது ப்ளஸில் வந்துருச்சு, ரிகவர் ஆகிருக்கு. ஒரு 1600 ரூபா எம்டிஎம் மைனஸில் இருக்குது. மணி வந்து இப்போ 3 ஆக போகுது. ஸோ இது அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி டே கட் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் ஆஃப் ஆல் கொடுத்துட்றோம். இன்றைக்கி வந்து ஒரு 1700 ரூபா கிட்ட எம்டிஎம் வந்து மைனஸில் இருக்குது. நாளை வந்து ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.